நறுமலர் தீபம் ஆசிரிய சொந்தங்களே, பிஜிடிஆர்பிக்கான இணையதள வகுப்புகள் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் 160 தேர்வுகளை கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து எந்தெந்த அலகுகள் புதிதாக வந்திருக்கிறதோ அதில் தான் முதல் டெஸ்ட் வச்சிட்ருக்கோம். அதனால் இதில் ஏதாவது நீங்கள் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பாடல்கள் குறித்து ஒவ்வொரு பாடல்களாக நம்ம போட்டுக்கிட்டே வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் காளமேக புலவரினுடைய பாடல். காளமேக புலவர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், எப்படி மேகம் மழை பொழிகிறதோ அந்த மாதிரி தொடர்ந்து பாடல்களை பொழியக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் நம்ம காளமேக புலவர். அவருடைய பாடல்களில் ஒரு பாட்டு நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. கார் என்று பேர் படைத்தாய் ககனத் துரும்போது, நீர் என்று பேர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்தற்பின், வார் ஒன்று மென்முலை ஆய்ச்சியர் கை வந்தற்பின், மோர் என்று பேர் படைத்தாய் முப்பெயரும் பெற்றாயே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாடல் ஒரு ஆய்ச்சியர் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி மோர் விற்றுக்கிட்டு வராங்க. இந்த மோரை வாங்கி காளமேக புலவர் குடிக்கிறார். அந்த மோரில் தண்ணீர் 3 பாகமாக இருக்கிறது, ஒரு பாகம் மோராக இருக்கிறது. இப்போ மோர் குறைவாக இருக்குது, தண்ணி நிறைய கலந்து கொடுத்துட்டு வராங்க. அதை பார்த்த உடனேயே புலவர்கள் இல்லையா, அவர்களுக்கு கவிதை பிறந்து விட்டது. அதை சுட்டி காட்டணும். அதை சுட்டி காட்டி அந்த குறையை கொஞ்சம் இலை மறைவு காய் மறைவாக சுட்டி காட்டணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. கார் என்று பேர் படைத்தாய், இந்த மோரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. மோரே, நீ வானத்தில் இருக்கிற போது உனக்கு பேர் மேகம், கார் என்று பேர் படைத்தாய். அதாவது நீ வானத்தில் இருக்கிற போது உனக்கு மேகம் என்று பேர் இருக்கிறது. ககன துரும்போது, பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீர் என்று பேர் படைத்தாய். வானத்தில் இருக்கிற போது கார் என்று பேர் படைத்திருக்கிற, அதாவது மேகம் என்று பேர் படைத்திருந்தாய். பூமிக்கு வந்த பிறகு நீர் என்று பேர் இருந்தாய். நெடுந்தரையில் வந்தற்பின், எங்க நெடுந்தரையில் கீழே வரும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீர்னு பேர் வந்துச்சு. கார் என்று பேர் படைத்தாய் வானத்தில் இருக்கும்போது, ககனம்னா வானம், வானத்தில் இருக்கிற போது உனக்கு பேர் மேகம் என்று பெயர். பூமிக்கு வந்த பிறகு உனக்கு பெயர் நீர் என்று பெயர். அடுத்ததாக பாருங்க, அடுத்த 3வது அடியில், வார் ஒன்று மென்முலை ஆய்ச்சியர் கை வந்தற்பின், அற்புதமான வார்களால் இணைத்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறிய இளைய முளைகளை உடைய ஆய்ச்சியராக இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய கைப்பட்ட பிறகு, கைப்பட்ட பின் மோர் என்று பேர் படைத்தாய். இந்த பெண்ணினுடைய கைக்கு அது வந்த உடனேயே அதற்கு மோர் என்று பேர் மாறிவிட்டது. அதனால் உனக்கு எத்தனை பேர் தெரியுமா? 3 பேர், முப்பெயரும் பெற்றாயே அப்படின்னுட்டு, வானத்தில் இருக்கிற போது உனக்கு பேர் கார் என்று பெயர், அதாவது மேகம் என்று பெயர். அதே மாதிரி நெடுந்தரையில் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பேர் நீர்னு பேர். ஆனால் இந்த பெண்ணினுடைய கை பட்ட உடனே அதற்கு மோர் என்று பேர் படைத்து விட்டது, பேர் வந்தடைந்து விட்டது. ஆகவே ஆக மொத்தம் தண்ணீரே உனக்கு 3 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இந்த இடத்துல மோரில் தண்ணி அதிகமாக இருக்குது, மோர் கம்மியாக இருக்குது. அதனால் இதை சுட்டி காட்ட வேண்டும். அதே சமயத்தில் இதை சிலேடையாகவும் பாட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பாடல் பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு இது. கார் என்று பேர் படைத்தாய் ககன துரும்போது, நீர் என்று பேர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்தற்பின், வாரொன்று மென்முலை ஆய்ச்சியர் கை வந்தற்பின், மோர் என்று பேர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே அப்படின்னு பாட்டு இருக்குது. இதில் என்ன மாதிரியான கேள்விகள் வரலாம் அப்படின்றத நீங்களே யூகம் பண்ணி கீழே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இதில் கேள்விகள் எப்படி வரலாம் என்பதை நீங்கள் பதிவிடுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.